வெல்கம் டு இங்கிலீஷ் கலாட்டா. இஸ் ஷி கோயிங் டு ஸ்கூல்? டஸ் ஷி கோ டு ஸ்கூல்? இந்த ரெண்டு சென்டென்சஸ்லையும் கோயிங், கோ டு இந்த வார்த்தைகள் தான் மாறுது. ஆனால் அதுலேயே இந்த சென்டென்சஸோட மீனிங் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சுங்க. கிராமர் தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டால் இது ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ், அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னு சொல்லுவாங்க. பட் இப்போ நம்ம அந்த கிராமர்லாம் தள்ளி வச்சுட்டு டெய்லி லைஃப்பில் இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கலாம். இஸ் ஷி கோயிங் டு ஸ்கூல் அப்படின்னா நடந்து போயிட்டுருக்க ஒரு பொண்ணை பார்த்து இப்போ நீ ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டுருக்கியா அப்படின்னு கேட்குறோம். கோயிங் அப்படின்னு வந்தாலே இப்போ இந்த நொடியில் நடந்துட்டுருக்க ஒரு ஆக்ஷன் பற்றி நம்ம கேட்குறோம். ஸோ கோ கூட ஐஎன்ஜி அப்படின்னு வந்தாலே இதுதான் பொருள். அதே டஸ் ஷி கோ டு ஸ்கூல் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அதுக்கு அர்த்தம் பொதுவாக இந்த குழந்தைய ஸ்கூலில் சேர்த்திட்டிங்களா, இந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காளா அப்படின்னு பொதுப்படியாக நம்ம கேட்குறது. கோ கூட ஐஎன்ஜிலாம் வராது, ஸ்டார்டிங்கில் டஸ் இல்லை டூ வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படிங்கிறதுக்கு எப்போவுமே ஆன்சர் வந்து ஒன்றா தான் இருக்கும். இன்றைக்கி ஒன்று நாளைக்கு ஒன்றுன்னு இருக்காது. பொதுவான கேள்விக்கு அதை யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி இன்னும் சில சென்டென்சஸ் பார்க்கலாம். இஸ் ஹீ ஸ்டடியிங் ஃப்ரெஞ்ச் அப்படின்னா இப்போ அவன் படிச்சுட்டு இருக்கிறது ஃப்ரெஞ்ச் மொழியா? டஸ் ஹீ ஸ்டடி ஃப்ரெஞ்ச் அப்படின்னா அவன் ஃப்ரெஞ்ச் மொழி கற்றுக்கிறானா? இஸ் ஷி குக்கிங் நான்வெஜ் ஃபுட்? இப்போ அவள் நான்வெஜ் ஃபுட் சமைச்சிட்டு இருக்காளா? டஸ் ஷி குக் நான்வெஜ் ஃபுட்? அவள் அவங்க வீட்டில் நான்வெஜ் ஃபுட் சமைக்கிறாளா? ஆர் யூ கோயிங் பை கார்? காரில் போகிறீங்களா? அதே டூ யூ கோ பை கார்னா உங்ககிட்ட கார் இருக்கா, நீங்கள் காரில் தான் போவீங்களா? அதே டாக்கிங் இன் ஹிந்தி, இவங்க ஹிந்தியில் தான் பேசிகிட்டு இருக்காங்களா? அதே டூ தே ஸ்பீக் இன் ஹிந்தி அப்படின்னா அவங்க ஹிந்தி மொழி தெரியுமா? ஸோ நம்ம வந்து ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கும்போது உரையாடலுக்கு டாக்கிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம். பொதுவாக பேசுகிறதுக்கு ஸ்பீக்குன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஹீ ஷீ வந்தால் இஸ் யூஸ் பண்ணுவோம். அதே யூ தே வந்தால் ஆர் யூஸ் பண்ணுவோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஹீ ஷீக்கு டஸ் யூஸ் பண்ணுவோம், யூ தேக்கு டூ அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம். ஸோ இதுதான் இந்த மாதிரி ப்ரெசன்ட் கண்டினியூவஸ்க்கும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதுலேருந்து ஒரு வேறுபாடை நம்ம பார்க்கலாம். இந்த சென்டென்ஸ் பாருங்கள், நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியுது. ஸோ இதை நம்ம அப்படியே இங்கிலீஷில் மாற்றினோம்னா ஐ ஆம் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் யூர் ட்ரைங் டு சே. ஏன்னா இந்த நொடி எனக்கு புரியுதுன்னு சொல்கிறோம், அதனால் ஐஎன்ஜி பயன்படுத்துகிறோம். ஆனால் அப்படி சொல்லக்கூடாது, அது கிராமட்டிக்கலாக தப்பு. ஐ அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூர் ட்ரைங் டு சே, இதுதான் கரெக்ட். அதே மாதிரி அவள் தன் குடும்பத்தை நேசிக்கிறாள், இதை அப்படியே மாற்றினோம்னா ஷீ இஸ் லவ்விங் ஹர் ஃபேமிலி. பட் கிராமட்டிக்கலாக ஷீ லவ்ஸ் ஹர் ஃபேமிலி தான் கரெக்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட், லவ் இதெல்லாம் இப்போ ஒன்று அப்போ ஒன்றுன்னு இருக்காது, எப்போவுமே ஒன்று தான். அதனால் இதை பொதுவாகவே நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லுவோம். அண்டர்ஸ்டாண்ட், அக்ரி, வாண்ட் இந்த மாதிரி ஒரு ஃபீலிங், எமோஷன் இல்லைனா ஒரு நிலைப்பாடை குறிக்கிற வார்த்தைகளை நம்ம ஸ்டாட்டிவ் வேர்ப்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். இதுக்கு வந்து நம்ம பொதுவாக ஐஎன்ஜி சேர்க்க மாட்டோம். எல்லா டென்ஸ்லையும் இதை வந்து அப்படியே தான் பயன்படுத்துவோம், ஐஎன்ஜி இல்லாமல். இப்போ உங்களுக்கு இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸும் அதே மாதிரி ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸும் எப்படி டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணணும்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இதை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வேணும்னா.